கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான் மனதில். அது என்ன குதூகலம்? கும்பராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா இருக்கிறதே மோசமான விஷயம். காரணம் என்னவென்றால், இந்த சூரியன் யார் அப்படின்னா உங்களுக்கு லவ். ஏற்கனவே நமக்கு ராசியிலே ராகு. ஸோ ராசியில் ராகு இருக்கும்போது 4ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி வீட்டில் சூரியன் இருக்கும்போது நம்மளோட அப்பா அம்மானா யார்? நம்மளுடைய அப்பா அம்மானா யாரோ ஹூ வி டோன்ட் நோ. பட் ஒய்ஃபோட அப்பா அம்மானா யார்? காட். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஹூ இஸ் காட்? நம்ம ஒய்ஃபோட அப்பா அம்மா இஸ் காட் ஆல்வேஸ். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா இருந்தீங்க. இந்த ஃபன் பண்ணலாமான்னு ஒருத்தன் கேட்டால் பாருங்கள், அதுக்கப்புறம் தான் உங்கள் மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது. காலிலேருந்து ரொம்ப வேலை செய்கிறோம் போல இருக்கு, ஆமாம் நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்னு மைண்டு மாறிடுச்சு. போச்சா அடுத்த ஆஃப் டே நல்லா சம்பாதிச்சிருந்துருக்கலாம். வீணாக போச்சா. டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இது ராகு பாம்பு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. உங்கள் ஒய்ஃபு கையில் டைவர்ஸ் பேப்பர் வச்சு சுற்றிட்டே இருக்காங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான் மனதில். அது என்ன குதூகலம்? கும்பராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப நகைச்சுவை உணர்வுடையவர்கள். கும்பராசிக்காரர்கள்ட்ட 1 கோடி ரூபா பணம் நீங்கள் கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் என்ன டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன்பாங்க. அவ்வளோதான். பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் அப்படியா? நீங்கள் ஒரு நாடி அதிகம். நீங்கள் இதில் சுத்தமாக ஏமாற்றுங்கிற வார்த்தையே தெரியாத ஆள் நீங்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கா இப்படி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. என்ன சார் நடக்க போகுது? ஏதாவது பதறாமல் சொல்லுங்கள் சார். பாருங்கள், உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, 3-10 செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்துவிட பணமழை கொட்ட போகிறது. அதுவும் வர்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அப்படி கொடுக்கல் வாங்கல் விஷயமாகவே இருக்கும். உங்கள் நேர்மையை சந்தேகப்படுற விஷயங்களாகவே இருக்கும். நல்லா யோசிச்சுப்பார். 10 லட்ச ரூபா வேணுமா, ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா? இப்போ ரெண்டும் முக்கியம் தான். 10 லட்ச ரூபா ரொம்ப முக்கியமாச்சே அப்படிங்கிற மாதிரி இந்த அக்னி பரிச்செல்லாம் உங்களுக்கு நடக்கும். 3-10 செவ்வாய் பகவான். இது ராம வீட்டு கோழி சோமு வீட்டில் முட்டையிட்டதாம். அந்த மாதிரி ஆட்சி அடைகிற ஏன் 3ஆவது வீட்டில் போய் ஆட்சி அடைகிற அப்படிங்கிற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி அடையும் பொழுது தொழில் திடீர்னு பிஸ்னஸ் நல்லா போகுது. பிஸ்னஸ் போகுது, பண வரவு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு உரிமையான பணமாக அதை பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்ததாக அதை விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அது பெரிய பெரிய ஆளுங்க பண்ணுவாங்க, நமக்கு இருக்கிற பொழப்ப பார்ப்போம். ஸோ 3-10 செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது வேலை பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துடும். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்போ இது நாள் வரைக்கும் என்ன இல்லைங்கிறீங்களா என்றால் அப்படி சொல்லலை. இனிமே என்ன சொல்கிறது, இன்னும் வேகமாக ஓட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. 2 மிஷின் வச்சுருந்தீங்க, இன்னொரு மிஷினை போட்டு 2 ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட் ஓட்டுவீங்க. வரலாம். இப்போ ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, பில்டிங் கட்டி கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். இப்போ செவ்வாய் ஆட்சி பெற்று விட்டார் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறவங்க, இது ஆயுதமா, அந்த ஆயுதம் இல்லைங்க, இருக்க வரேன், ஆப்ரேஷன் பண்ணுற சின்ன இந்த பிளேடு, கத்தி, அது போன்ற ஆயுதங்கள் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் ரொம்ப இந்த சவரம் பண்ணுற கத்தி, அப்புறம் இந்த சில பேர் இந்த அருவாலாம் அடிப்பீங்க, அவர்களுக்கெல்லாம் இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், பிளேட் கம்பெனிஸ், கத்தி நைஃப் கம்பெனிஸ்க்கெலாம் ரொம்ப நல்ல நேரம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னவென்றால், 4ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி வீட்டிலே, இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. பாதகாதிபதி சுக்கிரனுடைய வீட்டிலே 7 சூரியன் அமர்ந்திருக்கிறார். இதுதான் இருக்கிறதே மோசமான விஷயம். காரணம் என்னவென்றால், இந்த சூரியன் யார் அப்படின்னா உங்களுக்கு லவ். ஏற்கனவே நமக்கு ராசியிலே ராகு. ஸோ ராசியில் ராகு இருக்கும்போது 4ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி வீட்டில் சூரியன் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சில பேருக்கு பொண்ணே கிடைக்காது. சில பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பொண்ணு கிடைச்சாலுமே அவர்கள் சம்பந்தம் வரைக்கும் சென்றுட்டு கல்யாணம் வரைக்கும் போகும்போது பிரச்சனை ஆகிடும். அப்படி இல்லைன்னா, ரொம்ப நாளாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஏற்கனவே ஐ மேரிட் ஆல்ரெடி அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த திருமணம் யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். திருமண வாழ்க்கையில் ஒய்ஃப் கிட்ட எதையும் மறைக்காதீங்க. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், என்றைக்குமே சில விஷயங்கள்லாம் கிரிப்பாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களும் ரொம்ப கிரிப்பாக இருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒய்ஃபை ஹாப்பி ஒய்ஃபாக வச்சுப்பாங்க. ஹாப்பி ஒய்ஃப் ஈக்குவல் டு ஹாப்பி லைஃப். ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை எதையுமே ஜெயிக்க முடியாது. காரணம் என்னவென்றால், மைண்டு எங்கேயுமே போகாது, அதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் உறவு இருக்கும், உங்களோட காதலாக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம். அதுதான் பிரச்சனை ஆகும். அதுதான் சிறகுதான் பறவையின் பலம், அது நினைந்தால் அதுவே பாரம்.
லவ் தான் ஒருத்தரை தூக்கி போகிற சக்தி. அந்த லவ் மட்டும் போயிடுச்சுன்னா அதுவே பாரமாயிடும், வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாமல் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ 7 கூடியவன் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஒய்ஃப் ஏதாவது சொல்கிறாங்கன்னா விடுப்பா போடா போகுது, விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், யோசிக்கக்கூடாது. டோன்ட் திங்க் டூ மச். எப்பொழுதுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணுறதே யாருன்னா நமக்கு பிரியமானவங்களை தான் ரொம்ப ஹர்ட் பண்ணிடுறோம். எதிரியை கூட எவ்வளோ ஹர்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம மனித இயல்பே அப்படி தான். நமக்கு ரொம்ப அன்பு காட்டுறவங்கள தான் பிடிச்சி ரொம்ப ஏண்டா அன்பு காட்டுன்னு ஆக்கி விட்ருவோம். இது காரணம் என்னவென்றால் அந்த உரிமை எடுத்துக்கிறேன் பேர் வழின்னு பண்ணுற விஷயம். 4ஆம் இடத்திலே இந்த சூரிய பகவான் இருக்கும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒய்ஃப் கிட்ட ஜாக்கிரதையாக பேசுங்க. ஒய்ஃபோட அம்மா அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்துடாதீங்க. நம்மளோட அப்பா அம்மானா யார்? நம்மளுடைய அப்பா அம்மானா யாரும் ஹூ வி டோன்ட் நோ. பட் ஒய்ஃபோட அப்பா அம்மானா யார்? காட். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஹூ இஸ் காட்? நம்ம ஒய்ஃபோட அப்பா அம்மா இஸ் காட் ஆல்வேஸ். நம்ம அப்பா அம்மாலாம் யார்? அவங்கெல்லாம் யாரோ நம்ம குடும்பத்தினர், அவ்வளோதான். ஸோ நிறைய பேர் வீட்டில் இப்படி தான் நடக்குது. இந்த 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வீட்டில் இந்த 7 கூடிய சூரியன் வரும்பொழுது ஃபாரின் போகிற கன்சல்டேஷன். ஐயா கனடா போகணும், மலேசியா, கனடா போகணும், ஆஸ்திரேலியாவில் வேலை வாங்கி தரேன், கனடாவில் வேலை வாங்கி தரேன், அமெரிக்காவில் வேலை வாங்கி தரேன்னு சொன்னார் சாமி. இவர் சொன்னதை நம்பி நான் பணம் 5 லட்சம் கொடுத்து தூக்கிட்டு ஓடி போயிடுவான். கவலைப்படாதீங்க. காரணம், ஸ்கில் டெஸ்ட்டு பாஸ் பண்ணி நீங்கள் நிம்மதியாக பிழைக்கிறத விட்டுவிட்டு என்றைக்கு நீங்கள் இது மாதிரி பணம் கொடுத்து பாஸ் ஆகணும்னு நினச்சிங்களோ அன்றைக்கே தோற்று போயிட்டீங்க. இந்த மாதிரி தான். ஸோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். டோன்ட் டேக் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. கன்சல்டன்சிக்காரங்க காப்பாற்றுவாங்க, காசு கொடுத்தா நமக்கு போஸ்டிங் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்காது. உலகமே மாறிவிட்டது. அதெல்லாம் ஒரு காலம். இதெல்லாம் இப்போல்லாம் அப்படி ஒரு விஷயம் கூட கிடையாது. 7 கூடியவன் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயம். 7னா பார்ட்னர். நன்றாக பார்த்தீர்களானால் நல்லா போயிட்டுருப்பீங்க. மத்தியானம் வரைக்கும் நல்லா வேலை பார்க்குறோம், அப்படி இறங்கி வேலை பார்த்துட்ருப்பீங்க. நமக்குன்னு ஒரு கேரக்டர் வருவான். அதுதான் மத்தியானம் ஆயிடுச்சு ஃபன் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா இருந்தீங்க. இந்த ஃபன் பண்ணலாமான்னு ஒருத்தன் கேட்டால் பாருங்கள், அதுக்கப்புறம் தான் உங்கள் மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது. காலேருந்து ரொம்ப வேலை செய்கிறோம் போல இருக்கு, ஆமாம் நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்னு மைண்டு மாறிடுச்சு. போச்சா, அடுத்த ஆஃப் டே நல்லா சம்பாதிச்சிருந்துருக்கலாம், வீணாக போச்சா. இந்த 7 கூடியவன் யாருன்னா நண்பர்கள், பார்ட்னர், உங்கள் கூட இருக்கிறவங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களும் வைபாகவே இருந்து ஓடுன்னு இருந்தால் தான் ஒருத்தரால் ஜெயிக்க முடியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கூட இருக்கிறவங்களில் ஒருத்தர் உங்கள் மூடை மாற்றி விட்டாலும் உங்கள் மொத்த டீம் மைண்டு மாறிடும். நீங்கள் எங்களை மாதிரி இப்போ மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரிலாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும், நடுவில் ஒரு கேரக்டர் வருவாங்க, போதும் சார் ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னா, ஆமாம் இல்லை நம்ம ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்கு, நமக்கே அந்த எண்ணம் வந்துடும். இந்த நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 7 கூடியவன் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது யார் பேச்சும் கேட்காதீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பேச்செல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. தயவுசெய்து கொஞ்ச நாளைக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு சைலண்ட் மூடு போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த நேரம் சூப்பரான நேரம், அருமையாக சம்பாதிக்க போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. ஒய்ஃப் கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. ராசியிலே ராகு. இன்னும் உங்களுக்கு டைவர்ஸ் ஆகாமல் இருக்கிறது ஒரு உலக சாதனை. தயவுசெய்து அப்படியே அப்படியே போயிருங்க. இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இது ராகு பாம்பு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. உங்கள் ஒய்ஃபு கையில் டைவர்ஸ் பேப்பர் வச்சு சுற்றிட்டே இருக்காங்க. சிக்கிறாதீங்க, போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், சும்மா நம்ம பசங்க தான், அப்படி அமைதியாக இருக்கணும். அமைதி. ஸோ அப்போது இந்த மே மாதம் என்ன பண்ணலாம்? மே மாதம் ஒர்க் பண்ணலாம், சூப்பராக இருப்பீங்க. மே மாதம் பிஸியாக இருங்க. பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்ட்டு போயிடணும். அப்போது எங்கள் வீட்டில் அதே தான் சார் நடக்குது சார், ஏன் கேட்குறீங்க, டைவர்ஸ் ஆகிற நிலமையில தான் இருக்கிறேன். கீழே போய்ட்டுக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுக்க நான் காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.